கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 14:3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்காரு, அக்காலத்திலேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த காலம் வரும் பொழுது கர்த்தர் துக்கத்தை நீக்குவார். இன்றைக்கி நீங்கள் துக்கப்பட்டு யாரோ இழந்து போயிட்டனால, ஏதோ ஒரு அதிகமான பிரச்சனையினால் உங்கள் உள்ளம் அப்படியே துக்கப்பட்டு இருக்குதா? நீங்கள் துக்கத்தில் மூழ்கி இருக்கிறீங்களா? உங்கள் தத்தளிப்பு, என்னால் வெளியில் வர முடியலையே, இதை நினச்சி நான் வேதனைப்பட்டு அழுது துக்கப்பட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்களா? நீங்கள் அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை, அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்களா? அடிமைத்தனம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், இந்த நாட்களில் நான் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன நாளில் இருந்து நான் அடிமை தான், நான் என் கணவருக்கு மனைவியாக இருக்க முடியல, என்னை மனைவியாக ட்ரீட் பண்ணலை, என்னை வேலைக்காரியாக தான் வச்சுருக்காருன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்காங்க எத்தனையோ வருஷங்களாக. ஆனாலும் அந்த புருஷனை விட்டு அவங்களால போக முடியல, அவங்க வீட்டுக்கு போக முடியல. இந்த புருஷன் எனக்கு வேணும், இவர் தான் என்னை நேசிக்கணும். அவங்க சொல்கிற சில காரியங்களை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு துணிமணி கூட அவர் எடுத்து கொடுக்கறது இல்லையா, உள்ளே போடக்கூடிய ட்ரெஸ் கூட எனக்கு எடுத்து கொடுக்கறது இல்லை, நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் இதெல்லாம்னு சொல்லி அப்படியே ஃபோனில் அழுகிறாங்க பாருங்கள். வேதனையாக இருக்குது. இதை எப்படி தாங்கிக்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் அந்த பழைய ட்ரெஸ்ஸே பழசே போட்டுகிட்டே அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். எப்படியோ நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் அவங்க கேட்டாலே பயப்படுறாங்க, கேட்க பயப்படுறாங்க. அவர் எப்போ வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் கத்திட்டு தான் வருவாராம், பயங்கரமாக கத்திகிட்டே இருப்பாராம். அதனால் இந்த அம்மா பயந்து வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, இன்னுமா நான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஏசப்பாவை பற்றி சொல்லி அவங்கள தியானம் பண்ணும்படி லெவலுக்கு இன்றைக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு ஹோம்ஒர்க் பாருங்கள். இன்றைக்கி அவங்கக்கிட்ட இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் அவர் குரலை கேட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. 34வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை ஆண்டவர் சொன்னார் அவங்கள வாசிக்க விடுங்க. அவங்க வாசிச்சாங்க. சரி சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வசனத்தை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த வசனத்தை சொன்னாங்க. இந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் எனக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ணுங்க, நான் ஃப்ரீயாக இருந்தா எடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வேலை கூப்பிட்டேன், என்னுடைய கணவர் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் வருது. அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர் சொல்றாரு, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும்ன்றாரு. எப்படிங்க மாறும்னு நம்ம திருப்பிட்டு கேள்வி கேட்காம, ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சரணடைஞ்ச மாதிரி அவர்கிட்ட மன்றாடி கேட்கும் பொழுது துக்கத்தை மாற்றக்கூடியது இயேசு ஆண்டவர். அவரால் முடியும். எத்தனையோ பேருக்கு சாவு வீட்டில் போயிட்டு நாங்கள் ஆறுதல் படுத்தும்போது மனுஷனால ஆறுதல் படுத்தவே முடியாது. துக்கம் அவங்க கொண்டே அப்படியே நெருக்கிது. அப்படி இருக்க சூழ்நிலையில நாங்கள் ஆறுதல் படுத்தும்போது அந்த
அடிமைத்தனத்திலே இருந்து உங்கள் வாழ்க்கையை போக்கணுங்கிறது ஆண்டவரோட சித்தமே கிடையாது. அவர் சொல்கிறார், நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழணும், நீ வாழ்ந்து இருக்கணும், நல்லா இருக்கணும், 90 வயசு வரைக்கும்னா கூட நீ இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார். அவர் உங்கள் கடினமான அந்த அடிமைத்தனத்தை நீக்குவார். அவருக்கு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இன்னொரு வசனத்தில் மத்தேயு 11:28 வசனத்தில் இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லோரும், நீங்கள் தான் கிடையாது, எல்லாரும் யாருனாலும் சரி என்னிடத்தில் வாருங்கள்னு இயேசு கூப்பிடுறாரு, அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த ரெஸ்ட்டு இல்லை, எல்லாருக்குமே யாருக்குமே ரெஸ்ட் இல்லை இந்த காலத்தில். எல்லாருமே ரொம்ப வேலை. ஈவன் அ ஸ்மால் சைல்டு இஸ் பிகமிங் ஸோ டிப்ரெஸ்ட். என்னப்பா 3-4 ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு என்னம்மா டிப்ரெஷன்னா, ஐயோ ஹோம்ஒர்க்கு செய்ய முடியல, அவங்க அம்மா அப்பா போய் டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்க அம்மா அப்பா எனக்கு இருக்குது வேலை ஆன்லைனில், நான் இவ்வளோ காரியங்கள் முடிக்க வேணும், போய் அப்பாவை போய் கேளு, அவர் அம்மாவை போய் கேளு. அந்த குழந்தைக்கு என்ன வரும் கடைசியில்? என் அப்பாவும் ஹெல்ப் பண்ணல, அம்மாவும் ஹெல்ப் பண்ணல, டியூஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியல, ஸ்கூலில் போய் அடி வாங்குது, அந்த பிள்ளை டிப்ரெஷனில் இருக்குது. ஒரு குழந்தை 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு டிப்ரெஷன் எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் காலத்துலலாம் நாங்களாம் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஈவினிங் ஆனால் நாங்கள் நொண்டி விளையாடுவோம், ஒளிச்சு பிடிச்சி விளையாடுவோம், ஓடி ஆடி விளையாடுவோம். அப்படி உள்ள நாட்கள் இந்த காலத்தில் இல்லை பாருங்களேன். ஒரு பிள்ளையானு வெளியில் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் குழந்தைங்க முதற்கொண்டு வயசானவங்க கூட டிப்ரெஷன் ஒரு சத்துரு நசுக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவராக இயேசு இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை செய்வார். எந்த விதமான ஒரு அடிமைத்தனமாக இருக்கட்டும், உங்கள் கணவருக்கு அடியில் நீங்கள் இருந்து அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கீங்களா? சில நார்சிஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபை மதிக்கவே மாட்டாங்க, உதவியே செய்ய மாட்டாங்க, அன்பாகவே இருக்க தெரியாது அவங்களுக்கு. என்னென்னா கத்த தெரியும், அடிக்க தெரியும், திட்ட தெரியும், மோசமாக பேச தெரியும், எதுவுமே தெரியாது. இப்படி உள்ள சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் மாற்ற முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேலையிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீங்கள் நல்லவரப்பா, அப்பா நன்மை செய்கிறவரப்பா. யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் அப்பா அந்த நுகம் ஒரு முதுகு மேலே ஒரு தோல் மேலே அப்பா வச்சு அழுத்துறது மாதிரி 2 மாடுகளுக்கு மேலே ஒரு நுகத்தை வச்சு தான் வண்டியை வச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு செய்வாங்க. அது மாதிரி தான் ஒரு நுகம் உங்கள் முதுகில் உங்கள் தோள்பட்டை மேலே உங்கள் தலை மேலே வச்சு நசுக்கிறாங்களா? ஆண்டவராக இயேசு பார்க்குறாரு எல்லாத்தையும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால் முடியும், நீங்கள் மாத்திரம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னை மறந்துடாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லும் பொழுது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை மகளேன்னு சொல்லி இறங்கி வர தெய்வம் இயேசு மாத்திரம்தாங்க. நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் அப்பா அப்படி வேதனையில் இருக்கிறவங்க, எந்த விதமான சூழ்நிலைகள் நிமித்தம் அவங்க அப்பா தள்ளப்பட்டு இருக்கிறாங்களா, குழந்தை பிறக்கலைங்கிற ஒரே காரணத்தினால உன்னை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மனைவிக்கு எப்படி ஒரு வேதனையாக இருக்கும் பாருங்களேன். அப்படி உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டா நான் எங்கே போவேன், திருப்பி நான் வீட்டுக்கு தான் போகணுமாங்கிற ஒரு சூழ்நிலையில் அழுது புலம்பிகிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க. உங்கள் பேரை சொல்லி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வரும் பொழுது நிச்சயமாக இரக்கம் பாராட்டி வருவீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்க ராஜா. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் கொடுங்க. கிவ் தெம் ரெஸ்ட் ஃபாதர், தே நீட் ரெஸ்ட். அவங்க போதும்னு ஆயிடுச்சு அப்போ. அவங்களுக்கு திராணி இருக்கிற வரைக்கும் அவங்களால எப்படியோ ஓட்டத்தை ஓட்டினாங்க. இப்போ திராணி இல்லை, தப்பித்து கொள்கிற வழியை காட்டுங்க. உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுறது அப்பா தப்பித்து கொள்கிற ஒரு வழியாக இருக்கட்டும் ராஜா. உங்கள் பெயரை சொல்லி உங்ககிட்ட வரும் பொழுது நீங்கள் யாரையும் புறம்பே தள்ள மாட்டீங்க. நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இதில் வரும். எந்த பிரச்சனை
பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு கட்டாயமாக விடுதலை கொடுப்பாரு. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு என்ன ஃபோன் பண்ணுங்கள். அந்த நம்பரில் நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்க நீங்கள் நன்மைகளை நிச்சயமாக கொடுத்து எல்லாரையும் இளைப்பார செய்வீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.